வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் போதை மாத்திரைகள் வைத்திருந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புனேவிலிருந்து 1200 போதை மாத்திரைகள் ரயில் மூலம் கடத்தி வரப்பட்டு கோவைக்கு கொண்டு செல்ல முயன்ற கோவையை சேர்ந்த 6 இளைஞர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் மீண்டும் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்களிடமிருந்து விற்பனைக்காக வைத்திருந்தது 500 போதை மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த நாகராஜ், திலீபன் என்பது தெரியவந்தது. போதை மாத்திரை கடத்தல் சம்பவத்தில் 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் 2 இளைஞர்களை கைது செய்துள்ளது வாணியம்பாடி பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.